படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அல்லது எந்த கல்லூரியில் படிக்குது, எப்படி படிக்குது. இதுதானே ஒழிய வேறு எதுவும் கேட்பதில்லை. பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பணத்தை பற்றியெல்லாம் யாரும் கேட்பதில்லை. புள்ள என்ன படிக்குது. ஏன்? கல்வி என்ன அவ்வளவு பெரியதா? நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்காங்களே, படிக்காமலே நிறைய பேர் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கானே, எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிப்பு அல்ல. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண்னர். என்ன பொருள்? அறிவுங்கிறது கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடியது. ஒரு பெரிய அரசனாக இருந்தால் கூட உன்னிட்ட போர் புரிய வந்தான்னா உன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் கல்வியை, அதன் மூலம் பெற்ற அறிவை உன்னிடத்திலிருந்து எவனாலும் எடுக்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் பதிவு செய்கிறார். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை ஒரு மனிதன் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் அதற்கு அவசியம். இந்த இடத்திலே உங்களை குறிப்பிடுகின்றேன். இப்போது உங்களுடைய தாளாளர் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை உயர் அதிகாரி என்றும், நான் பெற்ற பதக்கங்களை எல்லாம் ஜனாதிபதி பதக்கங்கள், முதல்வர் பதக்கங்கள் எல்லாவற்றையும் சொன்னார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் அப்பா 5வது மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும், உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவு மட்டும் போகாதுப்பா, அதனால் படியும்பாங்க. நானும் படித்தேன். இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதை நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல, தாய் சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன். இதுதான் கல்வியோட சிறப்பு. இதை அடிப்படையிலே மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்தான். பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார். நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில், மாபெரும் ஆசிரியன். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மாணவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோரையும் பார்த்தவன் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், முதல் கடமை என்ன? படியுங்கள். ஒரு மாணவி எழுந்து கேட்டால் அடுத்தது 2வது கடமை என்ன? படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார். அவரிடமும் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான்.
அதுதான் கல்வியோட சிறப்பு. இன்றைக்கு பாருங்களேன், அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழல் இருந்தாலும் கூட போர் தேவையானதா தேவையில்லையா என்பதை விட்டுட்டு பாருங்க. அமெரிக்காவை விஞ்சிய வல்லரசாக என்னால் முடியும் என்று சாதிக்கின்ற வேலையிலே புட்டின் இறங்கி இருக்கின்றான் என்றால் எவ்வளவு கண்டுபிடிப்புகள், எவ்வளவு அவனுடைய ஆயுத பலம், எவ்வளவு அறிவு வளர்ச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு தப்பான செயலுக்கு போறானாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவனால் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியுதில்ல உக்ரைன் மூலமாக. இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா செலவே இல்லாமல் வல்லரசு ஆயிடுமா? என்னடா பாதுகாப்புக்கும் வல்லரசுக்கும் படிப்புக்கும் என்னன்னு உள்ள படிச்சா, இதை சொல்றவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அவர் சொல்றாரு, கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால நீ எல்லாரும் படிச்சிருந்தா நீ உன் நாடு சிறந்த நாடா இருக்கும்னு ஜெயிச்சுடுவாங்க. எவ்வளவு பெரிய கல்வி பாருங்கள். நம்ம எல்லாரும் அதை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் ஆனேன்னாக்கா நிறைய சம்பாதிக்கலாம். சம்பாதிப்பதற்காக மட்டும் கல்வி அல்ல. தயவு செய்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கல்வியினுடைய அர்த்தம் எவ்வளவு பெருசுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அப்பதான் படிப்பாங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் நிறையான்னு சொன்னால், இப்போ ஒரு ஊரில் பணம் சம்பாதிக்கிறவங்களாம் படிச்சுட்டா சம்பாதிக்கிறான், அதனால வேண்டான்னு நினச்சிட்றாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்த உண்மை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்திலே எங்கும் இல்லை. இளமையில் கல், ஆத்திச்சூடி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, நாலடியார். சமீபத்தில் 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிரிமாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல்பாங்க, அங்கே உள்ள ஸ்கூலை, அதில் பேசுகிறதுக்காக என்னை அழைத்திருந்தார். உள்ள நுழையிற இடத்துல வாட் வி ஹவ் லேர்ன்ட் so far is like a handful of earth, what we have yet to learn is like the whole world அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி போட்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, ஔவையார்னு அமெரிக்காவில் எழுதி போட்டுருக்கான். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே பேசுவதற்காக சென்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த ஒற்றை வரியை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் படிக்கிற மொழி, நம்முடைய தாய்மொழி எவ்வளவு சிறப்பானது தெரியுமா? ஒலிவ மலையிலே கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகளை கல்லிலே செதுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள 23 மொழிகளை தேர்வு செய்கிறார்கள். முதலில் தேர்வு செய்யப்பட்ட மொழி இந்தியா முழுமைக்கும் இருந்து ஒரே மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த அரங்கில் உட்கார்ந்து இப்போ என்னோட பேச்சை கேட்கறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய திறமையா, தகுதியா, அறிவா, கல்வியா, மதிப்பெண்களா, அல்லது தாளாளர் உங்களை இந்த பள்ளியை ஆரம்பித்ததா? இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரே காரணம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான உங்களை போன்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ காலெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இன்னும் இந்த இந்தியாவிலே இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி பாரதியார் பள்ளியிலே, நல்லதொரு பள்ளியிலே, நல்ல ஆசிரியர்களிடம் படிப்பதற்கு முதற் காரணம், முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற உன்னுடைய தந்தை, இராணுவத்தில் இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருந்தாலும் சரி, முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாய், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த நிலையிலே நீங்கள் படித்துக்கொண்டு இந்த பள்ளியிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் முதற் காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்தை கொடுத்தாலும் எல்லாத்தை விட பெரிய சொத்து கல்விடான்ட்டான். ஏன்னா அறிவு. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. அதெல்லாம் விட
மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டான். பரவாயில்ல, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி சொன்னாங்க? அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அல்லது இப்போ இங்கே இருக்கிறவங்க எஸ்பி, இங்கே இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டரே எடுத்துங்க, எல்லாரும் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதிலும் ஆட்சி செய்வதிலும் எதை வச்சுட்டு ஆட்சி பண்ணுறாங்க? பணத்தை வச்சுட்டா? கல்வியினால் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரினா. என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே பெரிய ஜீவராசி, புத்திசாலித்தனமான ஜீவராசி, உயர்ந்தது எதுன்னா மனித பிறவி தாண்டா. அந்த மனித பிறவியில் நீ கற்றலும் படிக்கணும், கற்றவை கேட்டலும், நல்லா படித்தவன் சொல்கிறத கேட்கணும், கேட்டதன்கண் நிற்றலும், அதை கேட்டுட்டு அது மாதிரி நடக்கணும். இதை எவன் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் தோக்கிறதே இல்லைங்க. இவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்க. இந்த கல்வி என்ன கொடுக்கும் தெரியுமா? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவல் ஒன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்குல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைன்னா. என்ன அர்த்தம்? சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறந்து போகக்கூடிய இந்த ஒரு உயிருக்கு, மனித உயிருக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கறது, கஷ்டத்தில் கை கொடுக்கறது கல்வியை போல வேற எதுவுமே இல்லடான்ட்டான். இத்துணையும் 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி வைத்தவன் தமிழன், சொன்னது தமிழ் மொழி. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று உங்களுடைய தாளாளர் திரு பொன் கருணாநிதி அவர்கள் 27 ஆண்டுகளுக்கு முன் சிந்தித்த காரணத்தினால், இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதமே கல்வியாக இருக்கும்போது இந்த ஊரை மாற்றுறதுக்கு ஒரு கல்விச்சாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் இத்துணை 1000 பேர் இங்கே படித்து கொண்டிருக்கிறீர்கள், இத்துணை பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இத்தனை பெற்றோர்களினுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒளியேற்ற முடியும் என்றால் இந்த கல்வியால் மட்டும் முடியும் என்று அவர் ஆரம்பித்த காரணத்தினால் தான் நீங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறீர்கள். மறுக்க முடியுமா யாராவது? பணம் சம்பாதிக்கிறதுனா அதுக்கு 1000 வழி இருக்கு, எத்தனையோ வழிகள். வரும்போது உங்களுடைய முதல்வர் சொன்னார், எங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளாகணும் சார், அதுக்காக ஏதாவது பேசுங்க சார்னு. அவர்கள் மனதில் உள்ள அந்த ஆதங்கம் எனக்கு புரிந்தது. எப்படி பெரிய ஆளாகிறது? எல்லாரும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம், எல்லாராலையும் ஆக முடியலையே. அடிப்படை புள்ளி ஆரம்பம் என்ன தெரியுமா? சிந்தனை. உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய எண்ணத்திலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய எண்ணங்களாகின்றன. சிந்தனை தான் எண்ணமாகிறது. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் வார்த்தைகளாகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. My dear students, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your life. Once you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். சரி, பெரிய ஆள் ஆகணும்னா என்ன செய்யணும்? எண்ணமும் சிந்தனையும் முக்கியம்ட்ட. அது எப்படி? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொன்னது நாள்ல விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்த அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள்.
பாரதி கேட்கறது பெருசாக கேள்றா. இராணுவத்தில் போய் ஒரு சிப்பாயா சேரணும்னு நினைக்காத. சிப்பாயா அப்பா சேர்ந்து கஷ்டப்பட்டது போதும். நீ ஒரு ஆஃபீஸரா, ஒரு லெப்டினன்ட் கேர்னலா, ஒரு கேர்னலா, ஒரு மேஜரா, இந்த இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற அதிகாரியா இந்த ஊர்லேருந்து புறப்பட்டு போகணும், இந்த பாரதியார் பள்ளியிலேருந்து புறப்பட்டு போகணும்னு நீ நினச்சேன்னா அது நடந்தே தீரும். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளால் முடியாது. நம்மளால் எப்படி முடியும்? முடியாது என்று நினைப்பது மூடத்தனம். முடியுமா என்று கேட்பது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்றத்தனம். முடியும் என்று சொல்லுவதே முழுமையான நம்பிக்கை. இன்று உன்னால் முடியாது என்று நீ நினைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்திலே, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். அப்பயே நம்மளால முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். மாணவ செல்வங்கள் தான் இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனா புத்தர் சொல்றார், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே, இந்த நிலையிலே நீ இப்படி அமர்ந்திருப்பதற்கு காரணம் உன்னுடைய மனமே. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான், when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றான். என்ன அர்த்தம்? நீ உனக்கு ஒன்று வேணும்னு நீ நினச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டா, உபத்திரவம் பண்ணாதுங்கிறான். இப்போ கண்ணன் எக்ஸ்ட்ரா மார்க்லேருந்து ஆன்லைன் நீட்டு ஜேஇக்கு படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும், அல்லது உங்களை பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. உங்கள் தாளாளர் உங்கள் எல்லாரையும் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த உலகம் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுதா, உபத்திரவம் பண்ணுதா? நினச்சி பாருங்க. நீ நல்லா படிக்கணும்னு உன்னுடைய எண்ணங்கள் இருந்தால் உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்கிறான். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியே. லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துடும். நினைச்சா மட்டும் நடக்காது. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? நீ நினைக்கிற ஐடியாவை டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, let your brain, muscles and every parts of your body be full of that idea. That is the way to success. நீ என்ன நினைக்கிறியோ உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய். கெட்டவைகள் அத்துணையும் விட்டுவிடு. அதுதான்டா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம். அடிப்படை தேவை ஜெயிக்கிறதுக்கு அதுதான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் உன்னுடைய ஒழுக்கத்தின் பால்பட்டது. எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எல்லாராலையும் ஒழுக்கமாக இருக்க முடியலையே. 2 வருஷம் கோவிட் நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து வாழ்க்கையே மாறி போச்சு. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விட்டோம் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்லாம் நினைக்கிறது எனக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஒழுக்கத்தை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் மனசில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாராலையும் இருக்க முடியல. இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாணவ செல்வங்களே, ஒரு அதிகாலை நேரத்திலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்களே மாற்றி அமைத்து கொண்டால், எப்படி சூரிய கதிரிலிருந்து வருகின்றத ஒரு லென்ஸை வச்சு, ஒரு பூத கண்ணாடியை வச்சு, ஒரு பேப்பரில் ஒரு புள்ளியில் கூச்சா பத்தி எரியுதில்ல,
அதுபோல உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வெளியிலே போவதற்கு, நீங்களே கெட்ட எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு காவலாளியைப் போல உன்னுடைய மனதை நீ பாதுகாத்து கொண்டால், உன்னுடைய எண்ணங்களை நீ பாதுகாத்து கொண்டால், நல்ல எண்ணங்களால் மனம் நிரம்பி வழியும். நீ நினைத்ததை செய்வதற்கு நேரம் அதிகமாக கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் நினைச்சு அல்லாட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நானோ உங்களுடைய தாளலரோ பெரிய ஞானியோ தேவையில்லை, நீங்களே போதும். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னார், யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த உலகம் எப்படி நல்ல உலகமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள். நீ அப்படி மாற்றிக்கிட்டா உலகத்தில் ஒரு அயோக்கியம் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இப்போ நம்ம தானே மாற்றிக்கணும் அதை. இந்திய தேசத்து எழில்மிக்க மாணவ செல்வங்களே, சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ் மண்ணினுடைய மரபார்ந்த பெருமைகளும், உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகங்களும், உங்களுடைய பெற்றோர்களினுடைய உழைப்பும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே சேர்ந்து நடக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். எப்படிப்பட்ட நாட்டிற்கு, எப்படிப்பட்ட மொழிக்கு, எப்படிப்பட்ட குடும்பத்திற்கு, எப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்ம ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். படிச்சுட்டு வேலை இல்லைன்னா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உண்மையிலே படித்தா வேலை இருக்கு. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் படிக்காதவன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன சார், நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு ரோட்டில் வேலை இல்லாமல் அலையிறான், நீங்கள் படிக்காதவன் மட்டும்தான் வேலை இல்லை, படித்தவன் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு. தெளிவாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் பேசுகிறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. கதையல்ல, நிஜம். அங்கே பேச போனப்போ ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து போன என்ஜினியர். அவருடைய வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களா, கலெக்டர் பங்களாவோட பெருசாக இருக்குது. அவருடைய காரு பிஎம்டபிள்யூ காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்கன்னா, நான் என்ஜினியர் சார், ஐடியில் இருக்கேங்க. இந்த வீடு கம்பெனியில் கொடுத்த வீடா உங்கள் சொந்த வீடான்னு கேட்டேன். அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய வீடு இல்லை சார், என் சொந்த வீடு தான் அப்படின்னு. உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அவங்க காஃபி கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஐடியில் தான் சார் வேலை பார்க்குறாங்க. இந்த வீட்டு விலை என்ன சார்ண்ணே? சார் டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமான்னு கேட்டார். இல்லை சார் பணத்தில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும்ண்ணே. 10 கோடி ரூபா சார் அப்படின்னாரு. இந்த கார் அப்படின்னா 3 கோடி ரூபா சார்ண்ணே. அப்படின்னா உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னா 1 கோடி சார் அப்படின்னாரு. வருஷத்துக்கான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு மாதத்துக்குன்னாரு. என் மனைவி என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னாரு. என்ன சார் படிச்சிங்க? என்ன இன்ஜினியரிங் படித்தேன் சார். எங்கே சார் படிச்சிங்க? ஐஐடியில் படித்தேன் சார். இங்கே வந்து அதுக்கப்புறம் எம்எஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலையே இல்லாமல் அலையிறான், என்ஜினியர் தான் படிச்சிருக்கான் உங்களை மாதிரி. அவன் மாதத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதுன்னு தெருவாக அலையிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு விளம்பரம் வருது. 250 பேர் அப்ளிகேஷன் போடுறான். அதில் 11 பேர் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கூட்டுற வேலைக்கு. இது என்ன சார் கொடுமை? நீங்களும் என்ஜினியர், நீங்கள் இப்படி இருக்கீங்க வாழ்கிறீங்க, அவனும் என்ஜினியர், நீங்களும் இந்தியாவில் தான் வந்துருக்கீங்க, அவனும் இந்தியாவில் தான் வர்றான், என்ன சார் இது? அவர் சொன்னார், நான் ஆரம்ப பாடத்தை அங்கே படித்தேன் சார், அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்கா வந்துட்டேன். ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னர். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாகவே என்ஜினியரை இங்கே உண்டாக்குறோம் சார். என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றவன், பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வர்றவன் எல்லாரும் உலகத்திலே ஒரு பெரிய கட்டடத்தை, உயர்ந்த கட்டடத்தை, உலகத்திலே மிகப்பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர்றான். ஆனால் இந்தியாவில் வெளியில் வர்றவன்லாம் 60 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா என்ஜினியரிங்கில் 4 வருஷத்தில் 60 சப்ஜெக்டை முடிக்க முடியாமல் பாதி சப்ஜெக்டை முடித்து மீதி சப்ஜெக்டை வச்சுட்டு காலேஜை விட்டு வெளியில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து 40 மார்க்காக வாங்கி சில நேரம் பரீட்சையே இல்லாமல் பாஸ் பண்ணி, வடிவேல் சொல்லுவான்ல, நானும் ரவுடி தான். அது மாதிரி நானும் என்ஜினியர் தான் ரோட்டில் அலைகிறான் சார். அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார், இவன்லாம் என்ஜினியர் சார். எத்தனை உண்மையான வார்த்தை பாருங்கள்.
தமிழில் சங்க இலக்கிய பாடல், மூதுரை பாடல் அது. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நல்மரம். என்ன அர்த்தம்? ஒரு இங்கிலீஷில் ஒரு பேப்பரை கொடுத்து அல்லது தமிழ்லேயே ஒரு பேப்பரை கொடுத்து எந்திரிச்சு படிடான்னு இந்த கூட்டத்தில் சொன்னால், படிக்க தெரியாமல் ஜனகணமனை எழுத தெரியாது எத்தனை பேர், நீராறும் கடல் உடுத்த பாடலை எழுத தெரியாது எத்தனை பேருன்னு இப்போ கரஸ்பாண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஏன் உங்களால் முடியல? அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள் படிக்கிறது சரியில்லைன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி நடுப்பரை எந்திரிக்கும் போது அவன் படிக்க தெரியாதவன் மறாண்டான்ட்டான், மனுஷன் இல்லைன்ட்டான். இன்னும் ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம்? நல்லா படிச்சுட்டு ஐஐடிக்கு போகிற பிள்ளைங்க, எய்ம்ஸுக்கு போகிற பிள்ளைங்க, சிஎம்சிக்கு போகிற பிள்ளைங்க, எம்எம்சிக்கு போகிற பிள்ளைங்க, என்ஐடிக்கு போகிற பிள்ளைங்க, அவங்கெல்லாம் மயிலாம் தோகை விரித்தாடுனா அவ்வளோ அழகாக இருக்குமா. நம்மெல்லாம் சரியாக படிக்காத பிள்ளைகளை சொல்கிறான். நான் சொல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியம் சொல்லுது. வான்கோழிடாங்கிறான். மயிலை பார்த்துட்டு வான்கோழியும் நானும் மயில் மாதிரி தான் இருக்கேன், நானும் கிராஜுவேட்டு அப்படின்னு ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அது மாதிரின்னு. அப்போ யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு வேலை கிடைக்கல. இந்த இடத்துல நீட்டு ஜேஇயை பற்றியெல்லாம் அவங்க ஆன்லைன் எடுக்க போகிறாங்க. பெற்றோர்கள் நிறைய எதிர்பார்ப்போடு அங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க. ஒரு பக்கம் நமக்கு தெரியாத பக்கம் இருக்குது. டாக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. நீட்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேணுங்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. அதுக்குள்ளேயே போக வேண்டாம். இப்போதைக்கு நீட் இருக்குது, நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா உங்கள் வாய்ப்பை இழந்துருவீங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியா பூராவுக்கும் 562 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 562. 276 தனியார் கல்லூரிகள், 286 அரசு கல்லூரிகள். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 11 கல்லூரி புதுசாக வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை வேறு எங்கேயுமே கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? டாக்டராக போகணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா, அந்த டாக்டராக போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதை நான் சும்மா உங்களை சிரிக்க வச்சுட்டு போகிறதுக்காக வரல, சிந்திக்க வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்தியா பூராவுக்கும் 78,333 மருத்துவ இடங்கள் இருக்கின்றன. 35,450 மருத்துவ இடங்கள் அரசு கல்லூரிகளில் இருக்கின்றன. 42,397 இடங்கள் தனியார் கல்லூரிகளில் இருக்கின்றன. இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் மொத்த மருத்துவக் கல்லூரி சென்ற ஆண்டு படி கணக்கு பார்த்தீங்கன்னா 49 மருத்துவக் கல்லூரிகள், 26 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 23 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், இப்போ 11 கூட சேர்ந்துருச்சு. மொத்தம் 7,500 மருத்துவ சீட்டு, 7,400 எக்ஸாக்டாக போன வருஷம். இதில் 3,650 மருத்துவ சீட்டு வந்து தனியார் பள்ளிகளில் கல்லூரிகள்லையும், 3,750 மருத்துவ சீட்டு வந்து அரசு பள்ளிகள்லேயும் இருந்துச்சு. இந்த வருஷம் 1000 சேர்த்துக்குங்க. இவ்வளோ வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் 85% தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ சேரலைன்னா நீட் அடிப்படையில் வேற ஒருத்தன் வந்துடுவான். மீதமுள்ள 15 சீட்டு, 100க்கு 85 சீட்டு உங்களுக்குன்னா 15 சீட்டை சென்ட்ரல் பூல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து இந்த மாதிரி வாங்கி சேர்த்து அதுவே 5000 இடம் இருக்குது. நீ ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னா நீட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற 5000 எய்ம்ஸில் போய் நீ படிக்கலாம், ஜிப்மரில் போய் பாண்டிச்சேரியில் படிக்கலாம், சிஎம்சியில் போய் படிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரிகிறது? அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தனியார் கல்லூரி இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ், இப்போ மதுரையிலே இப்போ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துங்களேன். 100 சீட் இருக்குன்னு வச்சுங்க, 50 சீட்டு வந்து தமிழகத்து மாணவர்களுக்கு மட்டுமே, பாக்கி 50 சீட்டு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. உங்களுக்கு தெரியுமா, அரசு கல்லூரியில் மெடிக்கல் காலேஜில் ஒழுங்காக மார்க் வாங்கி நீ சேர்ந்தன்னா
ஒரு வருஷத்துக்கு, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு வருஷத்துக்கு 16,531 ரூபா கட்டினா போதும். 50,000 ரூபாயில் 5 வருஷத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். 50,000. ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ செல்வங்களே, லட்ச லட்சமாக செலவாகலாம் நினைக்காங்க. எப்போது லட்ச லட்சமாக செலவாகும் தெரியுமா? நீ ஒழுங்காக படிக்கலன்னா. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள். அதுலேயும் அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, அதுக்கெல்லாம் தனித்தனியாக சொல்கிறாங்க. 7.5%, 2.5%, 10%லாம் போகுது. ஆனால் ஒழுங்காக மட்டும் நீ படித்தேன்னா, இந்த பாரதியார் பள்ளிக்கூடத்தில் நான் டாக்டராக தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நீ படித்தேன்னா, நீ நினச்ச மாதிரி தோளில் ஸ்டெத்தை போட்டுக்கிட்டு மெடிக்கல் காலேஜில் ஒயிட் கோட் போட்டுக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுற வேலைக்கு போக முடியும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதில்ல. உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது, ஆனால் உங்களால் முடிகிற ஒன்று என்ன? அது ஐஐடின்னு இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ஐடின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. IIITன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. காரணத்தோடு சொல்கிறேன் இதெல்லாம். நேஷ்னல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்ஸ்னு இருக்குது. இது எல்லாத்துலேயும் சேர்ந்து 56,822 இடம் ஒரு வருஷத்துக்கு ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. எங்கே? இந்தியாவில். ஐஐடியை மட்டும் எடுத்துங்களேன். ஏன் ஐஐடியை சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவீங்க. 16,053 சீட் இருக்கு. இந்த 16,053 சீட்டு 31 ஐஐடி மொத்தம். என்ஐடி இருக்கு, ஐஐடி இருக்கு. என்ஐடிக்கு ஐஐடிக்கு மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. 23 ஐஐடி, 32 என்ஐடி இந்தியாவில் இருக்கு. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு உங்களை போல் 10வது, 11வது, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 7 ஐஐடி இந்தியாவில் இல்லை, உலகத்தில் பெரிய ஐஐடி இங்கே இருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. உலக அளவுலங்க ஐஐடிக்கு எழுதுகிற மெயின் எக்ஸாமும் ஐஐடிக்கு எழுதுகிற அட்வான்ஸ் எக்ஸாமும் உலக அளவில். ஏன் உலக அளவுலன்னா, அதில் படிச்சுட்டு அந்த 7 ஐஐடியில் படிச்சுட்டு வெளியில் வர்றவனை கூகுள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ் காலேஜ் வாசலில் வந்து என் ஊருக்கு வா, என்கிட்ட வேலை பார்க்க வா, எவ்வளோ சம்பளம் தருவா அப்படின்னா, நீ சம்பளத்தை சொல்லுங்கிறான். 10,000 ரூபாய்க்கு இங்கே வேலைக்கு தேடி ஏறி இறங்குறோம்ல, 2.5 கோடி ரூபாய் சம்பளம். ஒரு மாதத்திற்கு 20 லட்சம். 20,000 ரூபாய் எங்கே? அது மாதிரி 100 பங்கு 20 லட்சம் எங்கே? அவனும் என்ஜினியர், இவனும் என்ஜினியர். இந்த மாதிரி ஐஐடி இந்தியாவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடி 3வது இடத்துல இருக்குது. அந்த 7 ஐஐடி என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கிறீங்க. கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், பாம்பே மகாராஷ்டிரா, சென்னை தமிழ்நாடு, டெல்லியிலே இருக்கு, கான்பூர் உத்தரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்த ஐஐடி கவுஹாத்தி அஸ்ஸாம், இன்னொன்று ரூர்கி இருக்கிற இடம் உத்தரகாண்ட். இந்த 7 ஐஐடியில் படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இந்த இப்போ ஜேஇ, நீங்கள் நீட் சொல்கிற மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்களே, அதில் அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸில் இந்தியாவிலேயே முதலாவதாக வந்த 2019 பிரணவ் கோயல் அப்படின்னு ஒருத்தன் 360 மார்க்குக்கு 337 மார்க் வாங்கினான். நல்லா கவனமாக கேட்டுங்க. 2020 கார்த்திகே குப்தா அப்படின்னு ஒருத்தன் 372 மார்க்குக்கு 342 வாங்கினான். இந்த வருஷம் 2021 ரிசல்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, கோவிட்னால லேட்டு. அதில் வாங்கின மார்க்கு உலகத்தை அதிசயப்பட வைத்தது. 360க்கு 348 மார்க் ஒருத்தன் வாங்குறான். அங்கே வந்து 100 மார்க் வாங்குறதே பெரிய கஷ்டம். நீ 100 மார்க் வாங்கினா ஐஐடி கிடச்சிரும். 360க்கு 348 மார்க் வாங்குறான். மிதுன் அகர்வால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல. ஆட்டோ டிரைவரோட புள்ள, ஆசிரியரோட புள்ள, ஏழை விவசாயியோட புள்ள. இராணுவத்தில் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, பனியிலையும் குளிர்லையும் மழையிலையும். அவங்க புள்ள ஐஐடி போகுது. நீங்கள் ஏன் போகல? யாராவது உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களா? இப்படி ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி கொடுத்து, இந்த ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தியை போல உருகி உங்களை வந்து சொல்லிக் கொடுக்க இருந்து, அம்மா அப்பா எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்து,
படிக்கலைன்னா குதிரையை 10 பேர் சேர்ந்தா தண்ணி துறைக்கு அழைச்சிட்டு போகலாம். தாகம் தீரணும்னா குதிரை தான் தண்ணியை குடிக்கணும், அவங்க குடிக்க முடியாது. அப்போ நீங்கள் படிக்கலைன்னா ஏன் படிக்கல? எங்கே தடுமாறுகிறீர்கள்? ஏன் தடுமாறுகிறீர்கள்? அந்த 3 பேருக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனவரும் நானும் ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. நான் கேட்டேன், அவன் 3 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அந்த பக்கம் சீஃப் செக்ரட்டரி கேட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏண்டா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கே எங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த பாடுபடுது, இந்தியாவில் எப்படா ஃபஸ்ட்டு வந்த? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பெற்றோர்களே நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், செல்ஃபோனை தொட்டு 3 வருஷம் ஆச்சு சார். சமூக ஊடகங்களை தொட்டு செல்ஃபோனை தொட்டு 3 வருஷம் ஆச்சு சார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தோம் சார். இது பாருங்கள் சார், எங்கள் அப்பா அம்மா என்னோட பேச முடியலன்னு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர்றேன்னாங்க, நான் வேண்டான்ட்டேன் அப்படின்னு காமிக்கிறான். அங்கே ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க, 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க, இன்னொரு பையன், இவனை சேர்த்து 6. யாருமே நாங்கள் செல்ஃபோன் வச்சுக்கல சார். எங்கே தவறுகின்றீர்கள் என்று தெரிகிறதா? இவ்வளோ அமைதியாக பெற்றோர்கள் கேட்பது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறீங்கன்னு தெரியுது. அதை விட ஆசிரியர்கள் இன்னும் கவனமாக கேட்கிறார்கள். இந்த செல்போனில் இந்த மாணவ சமுதாயம் அடிமையாகி கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, சைபர் கிரைம் பற்றி நல்லா தெரிஞ்சவனா, இந்த கிராமத்தில் இப்படி ஒரு பள்ளி நடக்குது, இந்த பள்ளியில் சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்த இந்திய தேசத்து இளைஞர்கள் நீங்கள் செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் கொடுத்தா, ஈவன் பெற்றோர்களே கூட ஒரு நாளைக்கு 150 முதல் 300 தடவை அந்த செல்ஃபோனை நம்மளை அறியாமலே எடுத்து செக் பண்ணி பார்க்குறோமா. ஏதோ பார்க்கல அப்படின்னாக்க ரஷ்யா இந்தியாவில் குண்டு போட்டுருவானோங்கிற மாதிரி. ஆனால் ஒரு நாளைக்கு பெற்றோர்கள், பெரியவர்கள் சராசரியாக 3 மணி நேரமும், இளைஞர்கள் சராசரியாக 6 மணி நேரமும் செல்போனிலே தன்னுடைய நேரத்தை தொலைக்கிறார்கள். இப்போ யோசித்து பாருங்க, செல்போனை நம்ம யூஸ் பண்ணுறோமா, செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுது? அமெரிக்க செனட் சபையில் மார்க் ஜூக்கர்பெர்க் அப்படிங்கிறது பேர், யார்? ஃபேஸ்புக்கோட CEO. அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. அறிவார்ந்த மாணவ செல்வங்களாக தெரிகிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். ஏண்டா பயனாளிகள்கிட்ட ₹1 கூட சம்பளம் வாங்காமல், பணம் வாங்காமல் நீ ஃபேஸ்புக் நிறுவனத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறிய, இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துறிய, இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி சம்பளம் தெரிய, உன்னால் எப்படி முடியுது எங்கிட்ட பணம் வாங்காமன்னு கேட்குறாங்க. அது என்ன சொன்ன தெரியுமா? சமூக ஊடகங்களினுடைய அடிப்படை ஆதாரமே விளம்பரங்கள் தான். விளம்பரங்களை பார்க்கறது உன் வேலை இல்லை, அதில் நிறைய பொய். ஆனால் நீ ஒரு செய்தியை பார்க்கணும்னு சொன்னா விளம்பரத்தை பார்க்காம உள்ளே போகவே முடியாது. இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு தெரியாத செய்தி, இந்த சமூக ஊடகங்கள், அப்ளிகேஷன் சொல்கிறீங்களே, செயலிகள் தமிழில், இதை வடிவமைப்பவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் இது வடிவமைக்கப்படுகிறது. உங்களுடைய கவனத்தையும் நேரத்தையும் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்தோ, யூடியூப்ல இருந்தோ, செல்போனில் இருந்தோ திசை திருப்பாமல் இருப்பதற்காக உங்களுடைய நேரத்தை எப்படி திருடலாம் என்று கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. எத்தனை பேருக்கு தெரியுது? நீங்கள் இந்த செல்போனில் போய் அடிக்ஷன் ஆகிறது ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன். இதில் நீங்கள் தப்பிக்கிறது எப்படி? திட்டமிட்டு செய்கிற அந்த செயலை ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படின்னு பார்த்துங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வீக்னஸ்ன்னு பார்த்துக்க. உங்களுடைய புகைப்படத்தையோ அல்லது ஒரு செய்தியையோ நீங்கள் பதிவேற்றம் பண்ணுறேன்னு வச்சுக்க. பண்ணி முடித்த உடனே அப்படியே ரெக்க கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலைக்கு உங்களை அழைத்து போய் விடுவார்கள். யார்? ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்ல செல்ஃபோனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதை நிர்வகிப்பவர்கள். அடுத்து கரெக்டாக கொஞ்ச நேரத்தில், ஹேய் யூ ரிசீவ்டு 10 likes, 10 பேர் உன்னை லைக் பண்ணியிருக்கான்னொன்னே நீ ரெக்கையை கட்டிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவீ. அப்போ 10 பேர் நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணியிருக்கான்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 10 பேரில் 9 பேர் தான் ஃபோட்டோவை போட்டால் அவன் லைக் பண்ணணுங்கிறதுக்காக தான் போடுறான்.
உண்மையாகவே விரும்பி போடுறது இல்லையா? நீங்கள்லாம் உலக அழகிகள்னா, நீங்கள்லாம் உலகத்தில் பெரிய புத்திசாலிகள்னா யாரும் போடுறதில்ல. நம்ம போட்டால் அவன் போடணுமேங்கிறதுக்காக போடுறானா. உங்கள் 2 பேரையும் போட விட்டு அவன் காசு சம்பாரிச்சிட்ருக்கான். ஒரே நாளில் போட மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நீ ஃபோட்டோ போட்டனா நாளைக்கு கொஞ்சம் பேருக்கு அனுப்புவோம். ஏன்னா நாளைய வரைக்கும் உங்களை அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வச்சுருக்கணும். மனித மனதினுடைய உளவியல் நண்பர்களே, பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் எப்போதும் ஏங்கும். இதை அவன் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் காசையும் உங்கள் நேரத்தையும் எடுத்துக்கிறான். நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தன் பேட்டி கண்டுறான். உங்களுக்கு யாரா போட்டின்னு கேட்குறான். அவன் ஃபேஸ்புக் யூடியூப்பை சொன்னால் தப்பு இல்லை, மனிதர்களுடைய தூக்கம் தான் எங்களுடைய போட்டிங்கிறான், போட்டியாளருங்கிறான். உன்னை ராத்திரி பூரா தூங்க விடாமல் பண்ணி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு காலையில் பைத்தியக்கார மாதிரி அலையிற பாதி பேர். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இரவு பெற்றோர்களே, இரவு 9 மணிக்கு மேல் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். நைட்டு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தீவிரவாதிகள் தங்களுடைய செய்திகளை பரிமாறிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் டவரை வச்சு அந்த செல்போன் எந்த இடத்துல இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 15 பேர் போலீஸ் அழைச்சிக்கிட்டு வேகமாக போனால் அது ஒரு கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் முக்காடு போட்டுட்டு உள்ளே செல்ஃபோனை வச்சுட்டு 2 மணி நேரமாக ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. முக்காடை திறந்து போலீஸை பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டு வந்துருச்சு. எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? இதற்காக உங்களை படிக்க வைக்கிறார்கள். இப்போ தெரியுதா ஏன் செல்ஃபோனை உங்களை அறியாமலே உங்களுடைய நேரம் செலவாகிறது என்று? அவன் 3 வருஷமாக தொடலை. நான் ஐஐடியில் படித்து மாதத்துக்கு 20 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபா சம்பளம் வாங்க போகிறேன்னு சொல்கிறானே, அவன் ஏன் ஜெயிக்கிறான்? நீங்கள் ஏன் தோக்குறீங்க? அது மட்டுமல்ல, பெற்றோர்களே கவனமாக கேட்கின்றீர்கள். கடைசி வரைக்கும் இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் அமைதியாக கேட்குற பெற்றோர்களை நான் இங்கு பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லா கேட்டுக்கங்க. நல்ல வேளை நீங்கள் இங்கே படிக்கிறதுனால தப்பிக்கிறீங்க. நகர்ப்புறங்களில் டீச்சர்ஸும் தெரிஞ்சுங்க, நகர்ப்புறத்தில் இருக்கின்ற 100 பள்ளிக்கூடங்களில் 1000 மாணவ மாணவிகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் சமீபத்திலே. 69% மாணவர்களும் 27% மாணவிகளும் செல்போனிலே விரும்பியோ விரும்பாமலோ இந்த கோவிட் நேரத்தில் ஆன்லைன் கிளாஸுக்கு செல்போனை நீங்கள் கொடுத்த பிறகு ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு மாணவ சமுதாயமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. சின்னன் சிறுசுகளை இனம் தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். முறையற்ற முறையிலே திரையிலே விழுகின்ற குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகின்ற அந்த ஆபாச படங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இந்திய கலாச்சாரத்தை ஆட்டம் காண செய்கிறது. இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வளர்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலே அதனை எப்படி தெளிவுபடுத்த வேண்டியமோ அதை சொல்லித்தர வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்கள் மூடி வைத்தால் மூடி வைப்பதை தேடி கண்டுபிடிப்பதிலேயே இந்த இளைய சமுதாயம் முழு நேரத்தையும் செலவு செய்கிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு. நீங்கள் அதை சொல்லவில்லை என்றால் சொல்ல வேண்டிய முறையிலே, சொல்ல வேண்டிய விதத்திலே, சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலம் நீங்கள் சொல்லவில்லை என்றால் செல்போன் திரை, லேப்டாப் திரை, கம்ப்யூட்டர் திரை, சின்ன திரை, பெரிய திரை, எல்லா ஊடகங்களும் ஒன்றுமறியாத கள்ளங்கபடமற்ற இந்த பிள்ளைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளிவிடுவார். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். குறிப்பாக பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செல்போனை வாங்கி கொடுக்கறது மட்டும் உங்கள் வேலை இல்லை, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு 1000 வாய்ப்புகள் அதில் இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜிண்டால் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. +2 முடிச்சுட்டு ஒரு பொண்ணு போய் அங்கே பிபிஏ சேருது. அங்கே படிக்குது. நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள்.
லா காலேஜில் 3 பேர் படிக்கிறான். ஹிருத்திக், கரண், சின்கா. ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அதனால சொல்கிறேன், இந்த 3 பேரில் ஒருத்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் அந்த செல்ஃபோனில் அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு அவனை யாருன்னே தெரியாது. பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கு. ஒரு 3வது தடவை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் செஞ்ச தப்பு. நட்பாகிறது, காதலாகிறது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னுடைய படம் ஒன்று ஆபாசமான படத்தை அனுப்புங்கிறான். ஓப்பனாக நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன், உங்கள் எல்லாருடைய நலன் கருதி. இந்த பொண்ணு பாவம் 11 மணிக்கு குளிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருது. அதை ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு சொல்லி அவனுடைய இந்த பொண்ணை நான் எப்படி கெடுக்கிறேன் பாருறா, ஏமாற்றி கெடுக்கிறேன் பாருன்னு என்ன மாதிரி சேலஞ்ச் பாரு. இந்த மாதிரி செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்கேருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பேசுது. ஆசிரியர்கள் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அழுகுறாங்க. ஃபோனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறோம். நார்த் இந்தியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒருத்தனை எடுக்க மாட்டேங்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட்டு போங்கன்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறான். நடந்தது என்ன தெரியுமா? மிக தைரியம் வாய்ந்த ஒரு பெண் நீதிபதி ப்ளூ டிக்கு, நீ உன்னுடைய ஃபோட்டோவை அனுப்பிச்சு வேற ஒருத்தர் பார்த்த உடனே உனக்கு ப்ளூ டிக் வருதில்ல, அதுதான் எவிடன்ஸ்னு வச்சு முதல் முறையாக 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஒரு பெண் நீதிபதி முதல் முறையாக தீர்ப்பு கூறியிருக்கின்றார். இந்த 3 பேருடைய அம்மா அப்பா கண்ணை கசக்கிட்டு காவல்துறையில் நிற்கிறாங்க. இந்த பெண்ணினுடைய பெற்றோர் நடைப்பிணமாக நடக்கின்றார்கள். 1 மாதத்துக்கு முன்னாடி 10வது படிக்கிற பிள்ளைங்க, 10th ஸ்டாண்டர்ட் டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க, 14-15 வயதே ஆனவர்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெண்களை பற்றி தவறான புகைப்படங்களே போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறான். அது டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. என்னடா சின்ன பசங்கிட்டேருந்து இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த குரூப்போட அட்மினாக இருக்கான் இல்லையா, அட்மின், அவனை கைது பண்ணி 27 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளை காவல்துறை, டெல்லி காவல்துறை தன்னுடைய விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விட்டது. பாய்ஸ் லாக்கர் ரூம் அவன் வச்சிருக்கிற பேர். எல்லாரும் லாக்கரில் இப்போ எல்லாரும் லாக் பண்ணிட்டாங்க. அத்தனை பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஏன்? என்ன போட்டான் தெரியுமா? அதில் இந்த பெண்ணை நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்டா, நீ 2 பேரை அழைச்சிட்டு வான்னு போடுறான். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? இதெல்லாம் இந்த கிராமப்புறத்தில் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தவறி கூட நேரிலே பேசுவதற்கு சங்கோச்சப்படுகின்ற எதையும் பெண்கள் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பெற்றோர்கள் நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அதையெல்லாம் செய்ய வேண்டும். செல்போனிலே 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் செல்போனுக்கு பின்னால் இந்த உலகம் பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக முகம் தெரியாதவர்களோடு நட்பு வட்டாரத்திலே செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு மவுண்ட் ரோட்டில் அழைச்சிட்டு போய் நடைபழகிற பிள்ளைய சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுட்டு அது மவுண்ட் ரோட்டை கடந்து அந்த பக்கம் பத்திரமா போயிடும்னு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ, அதை போன்ற முட்டாள்தனம் கடலுக்கு அழைச்சிட்டு போகிற பிள்ளை பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட அலை வந்தோன்னே கையை பிடிச்சிக்கிறோம்ல பெற்றோர்கள், அம்மா அப்பா, அது மாதிரி பிடிச்சிக்காமல் விட்டால் என்ன ஆகுமோ அந்த நிலைகள் ஆகிவிடும். நீங்கள் இந்த பிள்ளைகளை கவனமாக செல்போனை வாங்கி கொடுத்து விட்டு கவனிக்கவில்லை என்றால் கடைசியாக தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள தான் இருப்பீங்க, பெற்றோர்கள் தான் இருப்பீங்க. இதை எப்படி திசை திருப்புவது? இப்போது IIT, JEE இந்த மாதிரி அமைப்புகளுக்கு
ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்? ஒரு வகுப்பில் இவ்வளோ பேர் உட்கார்றாங்க, 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்க. முதல் வகுப்பு முதல் வரி, 2வது லைன், 3வது லைன், இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் நேரம் முடிஞ்சு போயிடும். கடைசியில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மளால் வந்து அவங்களுடைய சந்தேகங்களையும் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நேரம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் படிப்பதன் மூலமாக எங்கே ஆன்லைனில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னாலும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்களே தட்டி பார்த்து, நீ தான் செல்ஃபோனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கல்ல, தட்டி பார்த்து என்ன பதில்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் என்னுடைய மகளுடைய மகன் பேரன் ஐஐடி போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கேடா, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் அந்த கண்ணன் என்கிட்ட பேசினார் உங்கள் மீட்டிங்கு வரணுங்கிறதுக்காக. உனக்கு தெரியுமாடாண்ணா? ஓ நல்லா தெரியுமாண்ணா. என்னடா அது அப்படின்னா, எனக்கோ எங்கள் வாத்தியாருக்கோ சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் தான் போய் பார்ப்போம். அப்போது சந்தேகம் வருவதை ஆன்லைன் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு இந்த ஆன்லைனிலே வழிகள் இருக்கின்றன. அதை விட்டுட்டு நீ வேற எதையோ தேடிட்டு இருக்க. உனக்கு ஆன்லைனில் இருக்கிற திறமையை படிப்பதற்காக, நீ உன்னை வளர்த்து கொள்வதற்காக அதை நீ உபயோகப்படுத்தி கொண்டால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும்? யோசித்து பார்க்க வேண்டியது நீங்களும் பெற்றோர்களும் தான். லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. என்ன ஆகணும்னு இப்பவே முடிவு பண்ண. நம்பிக்கை. நிறைய பேருக்கு பயம், நம்மளால முடியாது. நம்பிக்கையற்ற தினம், நம்பிக்கையற்ற குணம். ஏன்? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். யோசித்து பாருங்க. நீ ஏன் உன்னை நம்ப மாட்டேங்கிற? உன்னையே நீ நம்பாவிட்டால் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. உன்னை நம்ப கத்துக்க. ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து 10ஆவதுல ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ்நாட்டில் வாங்கினுச்சு. நானும் கலெக்டரும் மெட்ராஸ் கலெக்டரும் ப்ரைஸ் கொடுக்க போயிருந்தோம். நான் ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு மேடையில் அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு தோழிகள் என்னை வந்து நீ ஃப்ளூக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டடி, நீ வந்து உண்மையாக புத்திசாலியாக இருந்தால் +2ல் ஃபஸ்ட்டு வந்து காமி அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சார், அதனால அழுகிறேன்னுச்சு. நான் உடனே முதல்ல அப்படி தட்டி கொடுத்து நான் சொன்னேன், அழாதம்மா, நீ பெரிய முயற்சிகளை ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். ஒழுங்காக போய் படின்னு. என்ன கூட எஸ்பி ஆவன்னு சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்கம்மா. நான் இப்போ எஸ்பியாக வந்து உன்ட்ட நிற்கிறேன்ல, அதனால் கவலைப்படாதண்ணா, இது முடிஞ்சு போச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. 2 வருஷம் கழித்து நான் திருச்சி எஸ்பியாக வந்துட்டேன். அந்த பொண்ணோட சொந்த ஊர் திருநெல்வேலி, படித்தது அவங்க அப்பா கார்பரேஷனில் வேலை பார்த்ததுனால மெட்ராஸில். திருநெல்வேலியிலேருந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு என்ன திருச்சிக்கு எஸ்பியாக 2 வருஷம் கழித்து வந்தோன்னு சொல்கிறான். கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறான். என்னோடய ரூமில் கேமரா இருக்கும், அதில் பார்த்தா ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள. இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ளே வந்தாங்க. +2 ரிசல்ட் வந்து 1 மாதம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து, சார் என்ன தெரியுதா உங்களுக்கு? நான் தான் ஆயிஷான்னுச்சு. தெரியலையம்மா அப்படின்னா. பின்னடியிலேருந்து ஒரு அட்டை எடுத்துச்சு. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதி வச்சு இப்படி காமிச்சிச்சு பாரு. பட்டுன்னு எனக்கு இந்த பொண்ணு அங்கே பார்த்தோம்ல அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்காக வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடியிலேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துச்சு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கிய ஒரே மாணவி நான் தான். ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் சார்னுச்சு. எப்படி முடியுது? காவல்துறை அதிகாரியான நான் நிஜங்களை மட்டுமே உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். பிள்ளைங்களுக்கு இவ்வளோ அறிவுரை சொன்னோன்னா பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லா பெற்றோர்கள் மட்டும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் இந்த பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கணும். இதுதான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணோன்னா உங்கள் முகத்துலலாம் மலர்ச்சியை பார்க்குறேன். நான் உங்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா?
பெற்றோர்களே, நீங்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செய்யாது. நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் செய்யும். சொல்லுவதை செய்வதை விட செய்வதைத்தான் அந்த பிள்ளைகள் அதிகமாக செய்யும். படித்தவர்களாக தெரியுறீங்க, நீங்கள் செய்கிறத தான் அந்த பிள்ளைங்க செய்யும், சொல்கிறத செய்யாது அப்படிங்கிறத ஒரே ஒரு நொடியில் உங்கள்கிட்ட நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். எல்லா பெற்றோர்களும் பின்னாடி உட்காந்துருக்கீங்கல்ல, எல்லாரும் வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும் எல்லாரும் வலது கையை தூக்குங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். பெற்றோர்கள் மட்டும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. நான் தொட்டது முகவாயை தொட்டேன். ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். 1 மணி நேரமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் செய்கிறது தான் நீங்கள் செய்கிறீங்களே ஒழிய நான் சொன்னதை ஒரு அம்மா அப்பா கூட செய்யலை. இங்கே பாருங்க, இருபத்தி 4 மணி நேரத்தில் 12 மணி நேரம் செல்ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா, 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் மெகா சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா, பிள்ளைகளை இதெல்லாம் செய்யாதேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி கேட்கும்? வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு ஃபோன் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொன்னால் அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்ட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்து சொல்கிறான். பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பெற்றோர்கள் தயவு செய்து பேசாதீர்கள். இதை முதல்ல புரிஞ்சுங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, ஈன்று புறந்தருதல் என்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்றுக் கொடுப்பது அம்மாவுடைய வேலையாம், அவன் பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றி என்னவா? படித்தவர்கள் நிறைந்த அவையிலே இந்த பாரதி பள்ளிக்கூடத்திலே என்னுடைய பெண் 1வது மார்க், என்னுடைய பையன் 1வது மார்க், 100க்கு 100 வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறது தாங்க. அப்போது நம்ம அதை செய்கிறோமா கரெக்டாக? நினச்சி பாருங்க. ஒரு சாதாரண விவேகானந்தரை நீங்கள் நினச்சி பாருங்கள். நரேந்திரன் விவேகானந்தரோட பேர். ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாயின்னு அவர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாயின்னு சத்தியசோதனை புத்தகத்தில் மகாத்மா எழுதுகிறார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாயின்னு சொல்கிறார். இந்த எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு இருக்கு இல்லையா, உங்கள் பள்ளிக்கூடத்தில் சூரிய வெளிச்சமே பல்ப் மாதிரி வருது. அதை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு கடிதத்தை அவங்க டீச்சர் கொடுத்து கொண்டு போய் அப்பாட்ட கூட அம்மாட்ட கூடன்னு கொடுக்குறாங்க. நான்சின்னு பேர் அவங்க அம்மா பேர். கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை படிச்சுட்டு அந்த அம்மா அழுவுது. ஏமா அழுவுற? அதில் என்ன எழுதியிருக்குங்கிறார். உன்னை போல புத்திசாலி உலகத்திலே இல்லை, இந்த ஸ்கூலில் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியாருங்களே இல்லை, நீ இன்றையிலேருந்து நூலகத்தில் போய் படிக்க சொல்லி எழுதியிருக்காங்க, உன் புத்திசாலித்தனம் இவ்வளவு இருக்குன்னு சொன்னதுனால நான் ஆனந்தத்தில் அழுக வருதுப்பா, வேறு ஒன்றும் இல்லைன்னு அந்த அம்மா தட்டி கொடுக்குறாங்க. அப்படியேம்மா, அப்போ நாளையிலேருந்து நிறைய புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தினம் நூலகத்துக்கு அந்த அம்மா கொண்டு போய் விடுறாங்க, படிக்கிறான். மாணவ செல்வங்களை, பெற்றோர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு தாயினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்று. நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இறந்துடுறாங்க. இறந்தோன்னா அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்குன்னு வேறு வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டை காலி பண்ணுறாங்க. கதையல்ல, நிஜம். காலி பண்ணும்போது ஒரு கடிதம் உழுவுது புத்தகத்தில் இருந்து. அதை எடுத்து பார்க்குறான். 4வது படிக்கும்போது வாத்தியார் எழுதி கொடுத்தா, டீச்சர் எழுதி கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தில் உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த பிள்ளை இந்த பள்ளியிலே படிக்க முடியாது, அழைத்து கொண்டு போய் விடுங்கள்னு எழுதியிருக்க அந்த டீச்சர். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? நீ தாண்டா உலகத்திலே புத்திசாலின்னு. அவன் எதை நம்பினான்? அம்மா சொன்னதை நம்பினான். குமரி குமரி அழுகின்றான் தாமஸ் ஆல்வா எடிசன். அழுதுட்டு எழுதுறான், மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை இந்த உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதுகின்றான். நிறைய கெட்ட பழக்கங்களோட நிறைய பேர் பிள்ளைங்களை வளர்த்துறீங்க. எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணுன்னு தான் நினைக்கிறீங்க. பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்காங்கன்னு மற்றவர்கள் சொல்லும்போது அம்மா அப்பாவை போல சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேங்கிற மாதிரி பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து உன் பிள்ளைங்க தாண்டா. அப்போது இந்த பிள்ளைங்களை
நீங்கள் நல்லா வளர்க்கலைன்னா என்ன ஆகும்? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தை இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்ட்டான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ. என்ன அர்த்தம் தெரியுமா? முட்டாள்தனமான, போதை பழக்கத்திற்கு அடிமையான, கெட்ட பழக்கங்களுடைய, ஒழுக்கம் இல்லாத ஒரு பிள்ளையை வளர்த்து, நான் ஒரே பிள்ளை தான், நான் ஏதாவது பண்ணிக்குவேன் தெரியுமா அப்படின்னு பயமுறுத்தி அம்மா அதுக்கு பயந்துக்கிட்டு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் செஞ்சு சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சு கொடுத்து அவன் உருப்படாமல் போயிட்டான்னா முதல் குற்றவாளி பெற்றோர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். யாரெல்லாம் ஏன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, எனக்கு ஒரே பிள்ளை ஏதாவது பண்ணிக்கிறான், என்ன பண்ணிக்குவான்? அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பாரமாக இருக்கிறத விட நல்லா இருந்தால் நல்லதுரா. அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில். அது மாதிரி பிள்ளைங்களே இல்லாமல் இருக்கிறது உனக்கு நல்லதுரா, நீ எதுக்கடா பிள்ளைய பெற்றுக்கிறேன்னு கேட்குறேன். இப்போ எவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் தடமாறி போகாமல் இருக்கணும்னா 2 விஷயத்த சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு, நல்லா கேட்டுங்க. முதலாவது, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்துவிட்டேன். அதே மாதிரி எல்லா அம்மா அப்பாவுக்கும், உலகத்தில் உள்ள அம்மா அப்பாவுக்கெல்லாம் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். ஏன் தெரியுமா உங்கள் மேலே அவ்வளோ பாசம்? தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் பார்க்கின்றார்கள். பிள்ளைகளுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் பிள்ளைகளுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் பார்ப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். உலகம் முழுவதும் போய் நான் பேசுகிறேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே தமிழகத்தை தவிர, இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இதில் என்ன கோளாறு தெரியுமா? பிரச்சனை என்ன வருதுன்னா, புள்ள பிறக்கும் போதே அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அது அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸோட அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எக்காரணம் கொண்டும் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்ந்து போவார்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? ஏன் அவ்வளோ தூரம்? எந்த பிள்ளையாவது அப்பா அம்மாவை பார்த்து அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? ஏன் கேட்கல? பாருங்க, பிள்ளைகளிடம் கோபப்படாதீர்கள். அன்பாக வாழ்க்கையிலே பிள்ளைகளை திருத்த கற்றுக்கொள்ளுங்கள். கோபப்படுவதினால், கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமை. கோபம் என்பது அமிலத்தை போன்றது. அது இருக்கின்ற இடத்தை தான் அதிகமாக பாதிக்கும், விழுகின்ற இடத்தை விட. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. கெட்ட வார்த்தைகள் வேண்டாம் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இந்த இந்தியாவிலே எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்மை வாழ்த்தும்படியாக வணங்கும்படியாக உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தி கொண்டால், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும். அதுதான் அங்கீகாரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு 5 நிமிடம் ஆசிரியர்களுக்கு பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
ரொம்ப அமைதியாக கேட்டுடுறீங்க. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் அப்படி ஒரு அற்புதமான பள்ளி, இந்த மாதிரி வெயில் இப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க. வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எவ்வளோ நல்ல எண்ணத்தோடு இத்துணை பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த நேரத்தை நான் உங்களுக்கு உபயோகமாக ஏதேனும் சொல்ல வேண்டும் அல்லவா? உலகத்திலேயே ஜெயிச்ச 10 பேர்கிட்ட போய் பேட்டி கண்டாங்க. உங்கள் ஆசிரியர்கள் 10 பேரை கூப்பிட்டு நான் பேசினேன். உங்களை வாழ்க்கையிலே உங்களை முன்னேற்றுவதில் அவங்களுக்கு இருந்த ஆதங்கத்தை பார்த்து நான் அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ நல்ல ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் படிக்கிறீங்க. இதை அவர்களை புகழ்வதற்காக சொல்லவில்லை, நான் மனதில் நினைத்ததை சொல்லுகின்றேன். ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் ஜெயித்த 10 பேர்கிட்ட போய் எப்படா உலகத்தில் இவ்வளோ பெரிய ஆளானன்னு கேட்டான். உங்களுக்கு தெரியுமா? யார் உனக்கு முன் உதாரணம், உனக்கு யார் ரோல் மாடல் யாருன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், 10 பேரில் 8 பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக சொல்லியிருக்கிறார். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன்டா உலகத்தையே ஜெயிச்சுட்டே எப்படான்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆசிரியர்களே நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர்கள் ஆசிரியர்கள். 1954 வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஜனாதிபதி மாளிகையிலே பாரத ரத்னா விருதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறார். 54வது வருஷம். அந்த தேதியிலே இந்த பாரத ரத்னா விருதை வாங்குவதற்கு என்னால் வர இயலாது. ஏனென்றால் பாரத ரத்னா விருது உயர்ந்த விருது, அதை கொடுப்பவர் ஜனாதிபதி, விழா நடப்பது ஜனாதிபதி மாளிகையிலே. என்னை தேர்வு செய்ததற்கு நன்றி, இருந்தாலும் என்னால் அன்று வாங்க இயலாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதி அவர்களே. காரணம், அந்த தேதியிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை நடப்பதால் பாரத ரத்னா விருதை விட என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தான் எனக்கு முக்கியம் என்று எழுதியவர் சர் சி.வி. ராமன். எவ்வளவு ஒரு பெரிய தியாகம் பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகிகளாக ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுதா? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். பள்ளியினுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பள்ளியினுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறைகளிலே தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களில் இருக்கிறது. இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். இத்துணை பெற்றோர்கள், நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களே, எதற்காக? இந்த சமுதாயம் ஆசிரியர் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் உங்களிடம் படிக்க வருகிறார்கள். அந்த பெற்றோர்கள் உங்களிடம் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார்கள். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளைகிட்ட அவங்க அப்பா இந்து மகா சமுத்திரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு புரியல, எவ்வளோ பெருசுன்னு கேட்குறான். அதை யாராலையும் தாண்ட முடியாதுடா அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான் திரும்ப, எங்கள் ஆசிரியரால் கூட வாங்குறான். அப்போது இந்த மாணவ சமுதாயம் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டாமா? நியாயம் செய்யறதுன்னா என்ன? எரிந்து கொண்டு, இப்போ நான் குத்துவிளக்கை ஏற்றி வச்சேன், எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்குனால்தான், அகல் விளக்குனால்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அப்போ ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்தால் மட்டுமே, கற்று கொடுத்தால் மட்டுமே ஆசிரியர். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். அப்படின்னா என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுங்க. கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல. கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை.
The mind is not a vessel to be filled. It is a fire to be ignited. வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை அல்ல. பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலை. நாம் குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வல்லரசாக மாறுவதில் இந்தியா வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நெறிதவறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் இந்தியா தொடர்ந்து தோல்வியை தழுவுமோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. அது இல்லை என்றால், அப்படி ஆகக்கூடாது என்றால், அது ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், நல்லா தெரிஞ்சுங்க. கூட்டத்தில் பாராட்ட வேண்டும் என்றால் எல்லாருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து ஆசிரியர்களை தனியாக அழைத்து கண்டியுங்கள். இதுதான் பிள்ளைகள் மனதிலே ஒரு நல்லதொரு தாக்கத்தை உண்டாக்கும். அதோடு மட்டும் இல்லை, இந்த ஆசிரியர்களை பற்றி நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம், இந்த பெற்றோர்களை பற்றி இவ்வளவு சொன்னதுக்கு காரணம், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தை வெற்றியான சமுதாயமாக மாற்ற முடியும். ஒரு மாணவன் தவறு செய்தால் என்னாகும்? அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் என்பவர் யார் என்று அரிஸ்டாட்டிலிடம் கேட்டார்கள். ஒரு ஆசிரியர் ஆசிரியை வகுப்பெடுக்கும் போது இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாரே, இந்த வகுப்பு முடிந்து விடக்கூடாதே என்று மாணவ மாணவிகளினுடைய மனதிலே நம்பிக்கையை வளர்க்கின்ற ஆசிரியையோ நல்ல ஆசிரியராம். இருந்தாலும் என்னடா இந்த இருக்கிறான், எப்படா முடிப்பான் கிளாஸ், பெல் அடிக்காதா அப்படின்னு நினச்சா அவங்க நல்ல ஆசிரியர் இல்லையா? நான் சொல்லலை, அரிஸ்டாட்டில் சொல்கிறான். அதுபோல் பள்ளிக்கூடங்கள் 2 மணி அடிக்குது, காலையில் 1 மணி, மாலையில் 1 மணி. மாலையிலே மணி அடிக்கும் போது கன்று பசுவை தேடி ஓடுவதைப் போல இந்த பிள்ளைகள் ஓடுகிறார்கள் அல்லவா? காலையில் மணி அடிக்கும் போது ஆசிரியர்களையும் நிர்வாகத்தையும் மற்றவர்களையும் பார்ப்பதற்காக, படிப்பின் மேலே உள்ள ஆர்வத்தின் காரணமாக இந்த பிள்ளைகள் காலையில் மணி அடிக்கும் போது பள்ளிக்கூடத்தை நோக்கி அப்படி ஓடியாரணுமா? அதுதான் நல்ல பள்ளிக்கூடமா? இல்லைன்னா இல்லை. இறுதியாக 2 நிமிடத்தில் முடித்து விடுவேன். பெற்றோர்களும் மற்றவர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற இந்த அருமையான அவையிலே இதை சொல்லி முடிக்கின்றேன். தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்போள் உன்னுடைய தாய். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். சேற்றிலே கால் வைத்ததால் தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, தாயை பற்றி இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார். சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீர்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால், ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாதா அப்படின்னு அப்பா கேட்பாங்க. ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதான்னு அண்ணன் சொல்லுவான். தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று திட்டுவாள். இதை நான் இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாக, நாடறிந்த பேச்சாளனாக நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? வயலிலே புல் அறுத்து, களை எடுத்து, கையிலே விடுகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால், நானும் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்ற ஏழை தாயே என்று உறுதியிட்டு அறுதியாக சொல்லுவேன்.
பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிக்காட்டுவதைப் போல வெளிப்படுவதைப் போல உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட, அவ்வளவு மகா அயோக்கியன் கூட, இறக்கும் தருவாயிலே தன்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியில் இறந்து கிடந்தான் என்கிறது சரித்திரம். முற்றும் துறந்த முனிவர், துறவி, பட்டினத்தார், வேறு எங்கும் அல்ல, தமிழ்நாட்டிலே பூம்புகாரிலே. என்ன செஞ்சார் தெரியுமா? துறவு கோலம் பூண்டார். ஏன் துறவு பூண்டார் தெரியுமா? காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி இந்த ஞானத்தால் சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர். எல்லாத்தையும் வேண்டான்ட்டு துறவு கோலம் பூண்டார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார். அப்படியே நின்றார். தாயே, துறவு கோலத்தை விட சொல்லி என்னை கேட்காதே. நீ உன்னுடைய ஒரே மகன் நான். உனக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதை முடிக்காமல் நான் சாக மாட்டேன், கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு தாய் இறந்த பிறகு கடைசி ஈமக்கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? உங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது. 2 திங்களாய், 5 2னாக்க 10 மாதம், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காம்பேனினே. தாயே, செத்து போயிட்டியே, உன்ன மாதிரி ஒரு தாயை எந்த பிறவியில் நான் பார்க்க போகிறேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். கட்டிலும் அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய. கட்டிலும் வட்டிலும் தொட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாழாமல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அம்மா உடம்புல எப்படா நெருப்பு வைப்பேன் அழுகுறார். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவேனர். இப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தந்தை 160 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலில் 35,000 அடி உயரத்திலே பறந்தது. நான் ஒரு மாதத்திற்கு 4 நாடுகளிலே உரையாற்ற போவேன். ஒரே மாதத்தில் 107 மணி நேரம் வானத்தில் இருந்திருக்கேன். அப்படி போகும்போது 4 முறை போகும்போது அடிக்கடி விமான பயணம் செய்கின்றவன் என்ற காரணத்தினால் உங்கள் அப்பாலாம் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுங்க. திடீரென்று ஒரு வெடிச்சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம். காக்பிட்லேருந்து வெளியில் வந்து சொல்கிறார் பைலட்டை. என்ன சொன்னார் தெரியுமா? என்ஜின் நின்று போச்சுன்னார். 35,000 அடியில் இருக்கிற விமானம் 25,000 அடி வந்துடுச்சு. கதை இல்லை, நிஜம். கத்தி மரண ஓலத்தில் இருந்தவங்களாம் மயான அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் எவனா கத்த முடியுமா? 5,000 அடி உயரத்துக்கு வந்துச்சு. துணை விமானி மட்டும் விடாமல் அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறான். காக்பீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன். திடீர்னு லைட் எரியுது. கத்துறான், லைட் எரியுதுன்னு. விமானி அப்படியே உள்ளே தாண்டி உட்கார்றான். எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கங்க, கடலில் உள்ள போகிறோம், தப்பிச்சா தப்போம், இல்லைன்னா செத்துருவோங்கிறான். என்ஜின் ஆன் ஆனதுனால தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான். எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறார்கள், இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு. என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் ஒருத்தன் நாட்டை சொன்னான், ஒருத்தன் வீட்டை சொன்னான், ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை சொன்னான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொன்னான், ஒருத்தன் மனைவியை சொன்னான். இவங்களெல்லாம் விட்டுட்டு சாக போகிறோமேன்னு. மாணவ செல்வங்களே, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும்.
தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், வெட்டியாக ஊரை சுற்றினோம், என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், சீக்கிரமே செத்து போயிட்டோம். வயசாகிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, செத்து போயிட்டோம். இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. ஏதேனும் சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கை. நத்தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவாரத்தில். மனிதனாக கிடைக்கிற ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற தகுதி, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை எவனிட்டையும் கிடையாது. நான் உலகம் பூரா பார்க்குறேன். இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.